6. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127 4வது வசனம். எங்கள் பரலோக பிதாவே, இஸ்ரவேலே ஆசீர்வதிப்பரே, நீங்கள் பலியை பெறுங்கள் என்பதன்படி என் குடும்பத்தை தலைக்க செய்கின்றவரே, உமக்கு கொடான கோடி கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக உம்மை நன்றியுடன் துதிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள் என்ற விதமாய் அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, என் பிள்ளைகள் உமது நாமும் மகிமைப்படும்படியாக வளர்க்க எனக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். என் தேவனே, பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்பதை நான் உணர்ந்து எப்பொழுதும் உமக்கு முன்பாக பயத்துடன் பாவமற்று நீதியாக நேர்மையாக வாழ என்னை ஆண்டு கொள்ளும் என் தகப்பனே. தாவீதின் பாவத்தினால் அவன் பிள்ளை 7ஆம் நாள் அவன் ஜெபித்தும் மரித்தது என்பதை நான் ஒருபொழுதும் மறக்கலாகாது. என் பாவத்தை, என் அந்தரங்க பாவத்தை எனக்கு சுட்டி காண்பியும். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிட பலன் தாரும். நாய் தான் கக்கினதை மீண்டும் தின்பது போன்று நானும் மறுபடியும் பாவம் செய்யாதபடி என்னை காத்தருளும். யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளையும் கண்டது போன்று எங்கள் பிள்ளைகளே தேவரீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவே, ஏழையின் பிள்ளைகளை ரட்சிக்கிறீர் என்பதற்கிணங்க எங்கள் ஏழை பிள்ளைகளே ரட்சியும் கர்த்தாவே. உமது மகிமை உமது ஊழியக்காரன் பிள்ளைகள் மீது விளங்கட்டும். என் ஆண்டவரே, உமது அடியானின் பிள்ளைகள் தாபிரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்றபடி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போன்று சேனைகளின் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும். ஆண்டவரே, நீர் தந்த என் பிள்ளைகள் உம்மையே வாழ்நாள் முழுவதும் துதிக்கட்டும். நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க உதவியருளும். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற எசையா 13ஆம் வசனத்தின் ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகள் மீது தங்கி இருக்க தேவரீர் உதவி செய்துள்ளுமாறு மனோய்க்கு நாங்கள் கெஞ்சுறோம். தேவரீர் உம்முத கரத்தில் பெற்ற என் பிள்ளைகளுக்காக நான் உமக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டுமே ஒழிய அவர்களை நான் அந்நிய தெய்வங்களுக்கு அர்ப்பணித்து ஒரு பொழுதும் தீ கடக்க பண்ணாதவாறு என்னை வழிநடத்தும். தேவனே, என் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று நான் உம்முடைய சமூகத்தில் கதரும் வேளைகளில் பிதாக்கள் திராட்சைக்காயை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்ற பழமொழியை நான் ஒருபொழுதும் மறவாது உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறட்டும் கர்த்தாவே. அதே சமயத்தில் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனின் பிரம்பு அகற்றும் என்ற விதமாக நான் பிரம்பை எந்த சமயத்தில் கையாட வேண்டும் என்று எனக்கு போதித்தருளும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்பதை உணர்ந்து பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் என்ற நீதிமொழிகள் 23:13ஆம் வசனத்தை நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்தருளும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தில் மனம் போன போக்கில் செல்லும் பிள்ளைகளை காதில் சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற எச்சரிப்பின் குரல் எப்பொழுதும் ஒலித்து அவர்கள் மனம் திரும்ப ஏவியருளும். அநேக சமயங்களில் நான் என் பிள்ளைகளை குறித்து மனம் கலங்கி தவிக்கிறேன். அந்த வேளையில் இயேசு நல்ல ஈவுகளை நீர் தருவீர் என்று அறிந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவே, நானும் என் பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளோம். நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு பிசாசின் பிள்ளைகள் ஆகாதபடிக்கு எங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தாவே. இயேசுவே, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறதை சந்தோஷத்திலும்
அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்ற 3 யோவான் 4ஆம் வசனம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சந்ததியில் தலைமுறை தலைமுறையாக கேள்விப்பட உதவியருளும். ஆமென்.